வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி எறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய். இதை சேற்று அரைத்தால் புற்றுநோய் மருந்து. சில மிளகாய் இந்த மாதிரி ஒரு பழுப்பட்ட நேரத்தில் தெரியும். மிளகாயில ஒரு ஃபங்கஸ் வளருது. இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது. இதுக்கு பேர் அஃப்லாடாக்சின். இது புற்றுநோயை உண்டாக்குறது. என்னங்க, நம்ம டெய்லி சாப்பிடுற மிளகா தூள்ல பூஞ்சை நச்சு இருக்கா? பூஞ்சை நச்சு இல்ல ஆஃப்லாடாக்சின் சொல்லுவாங்க. அது தொடர்ச்சியா நம்ம தெரியாதனமா கன்சியூம் பண்ணும் போது கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் வேலை செய்யாம போறது, வயிற்று பிரச்சனைகள், வேற நிறைய பிரச்சனையும் சேர்ந்து வரலாம். டெய்லி உங்களுக்கு நியூட்ரிஷனையும் சாப்பாடை எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ தட்டுங்க. தென்னிந்தியால பாத்தீங்கன்னா 50-67% மிளகாயில பூஞ்சை நச்சு அதிகமா இருக்கிறத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரி, வாங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம். உலகத்துல 10 நானோகிராம் 1 கிலோகிராம் மிளகாய்க்கு பூஞ்சை நச்சு இருந்தா அது பரவாயில்ல, அதை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகபட்சமா 37 நானோ